இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு கோதுமை மாவு, உருளைக்கிழங்கு, கேரட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சுவையான பராட்டா பண்ணுறதுனே பார்க்கலாம். 300 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 250 கிராம் அவித்த உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து கேரட் வந்து நல்லா சீவி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேரட் பிடிக்கலன்னா கேப்சிகம் யூஸ் பண்ணிக்கலாம். கேரட்டும் கேப்சிகமும் ஹாஃப் யூஸ் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி கேப்சிகமோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கருவேப்பிலை ஒரு 10 கருவேப்பிலையை நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொரியாண்டர் ஒரு கை குத்தளவு கொத்தமல்லி இலை எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஆயில். உங்களுக்கு வந்து இது ஆயில் யூஸ் பண்ணாமல் கீ யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கீ போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க விருப்பமாக. இப்போ வந்து ஒரு க்ளீனான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து 300 கிராம் வீட் ஃப்ளார் கோதுமை மாவு போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போ நான் உருளைக்கிழங்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கும் மாவையுமே நல்லா மசிச்சு எடுத்துக்கிட போகிறோம். நீங்கள் வந்து தண்ணி வந்து இதில் வந்து நம்ம வந்து 1/4 டம்ளருக்கும் கீழே தான் தண்ணி தேவைப்படும். ஏன்னா உருளைக்கிழங்குல உள்ள தண்ணி, கேரட்டில் உள்ள தண்ணி எல்லாமே ஆனியனில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு. இப்போ நான் கேரட் போட்டிருக்கேன், ஆனியன் போட்டிருக்கேன், க்ரீன் சில்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, உப்பு. இதை மூணையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அதாவது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி முதல்ல நீங்கள் தயவுசெய்து ஊற்றிடாதீங்க. பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு இப்படியே அந்த உருளைக்கிழங்குல உள்ள ஈரப்பதம் ப்ளஸ் கேரட்டில் உள்ள ஈரப்பதம், வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதத்திலேயே நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இவ்வளோ தான் தண்ணி ஊற்றுதேன். ரொம்ப 1/4 டம்ளருக்கும், அதாவது ஒரு 4 டீஸ்பூன் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. இது வந்து நான் கொஞ்சம் அதிகமான மெஷர்மெண்ட்டு. உங்களுக்கு கம்மியாக யூஸ் பண்ணணுன்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இந்த மாதிரி லைட்டாக தூவி நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா நீங்கள் பிசைஞ்சிடணும். கொஞ்சம் கூட, அதாவது நல்லா சாஃப்டாக. இப்போது ஆயில் வந்து லாஸ்ட்டில் ஆயில் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயில் வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து எப்போவுமே லாஸ்ட் எண்டிங்கில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிடுவேன். ஏன்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு நல்ல ஒரு மாவு கிடைக்கும். சப்பாத்தி வந்து நல்லா வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக பிசைஞ்சு வச்சுருக்கேன். இன்னும் ஒரு அருமையான கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை நல்ல ஒரு 40 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். 30 to 40 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்க வச்சுருங்க. அரை மணி நேரம் அல்லது 40 நிமிஷம். இப்போ இது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இது ரெடியாக இருக்குது இந்த மாவு. நீங்கள் உடனே சப்பாத்தி பண்ணால் நல்லாவே வராதுங்க. என்றைக்குமே நீங்கள் சப்பாத்தி வந்து ஒரு அரை மணி நேரம் அல்லது 40 நிமிஷம் வச்சுட்டு பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள். அப்புறம் வந்து நான் இந்த மாதிரி மாவு எடுத்துக்கிட்டு 2 பக்கமும் நல்லா உருட்டி, அதாவது மாவை டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் திரும்ப பரட்டி போடக்கூடாது. ஒரே ஷேப். நான் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. ஒரே சைடில் தான் தேய்க்கணும், உருட்டணும். திருப்பி போட்டு உருட்டக்கூடாது. அடுத்த டர்ன் பண்ணக்கூடாது. இப்போ இது ரெடி ஆகிட்டு தவா வந்து நல்லா சூடாக வச்சுக்கோங்க. என்றைக்குமே ஃபஸ்ட்டு தோசை வந்து, அதாவது ஃபஸ்ட்டு சப்பாத்தி வந்து என்றைக்குமே கொஞ்சம் நல்லா வராது. செகண்ட் சப்பாத்தி, ஏன்னா தவா நல்ல ஒரு சூடாக இருந்தால் தான் நீங்கள் பண்ணுற சப்பாத்தி வந்து நல்லா வரும். இப்போ நான் ஃபஸ்ட் நல்லா பெரட்டி போட்டுட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். உருளைக்கிழங்கு, கேரட், வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஒரு சாஃப்டான சப்பாத்தியாக இருக்கும், அதாவது பராட்டாவாக இருக்கும். லைட்டாக 2 பக்கமும் ஆயில் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்லோ ஃபயர்லேயே இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா வேகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிட்டு
இப்போ நான் அடுத்தது போட்டிருக்கேன். என்ன ஒரு அருமையான கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ஏன்னா நம்ம ஸ்டஃப் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மாவெல்லாம், அதாவது மாவில் உள்ள உருளைக்கிழங்கு வச்சு பண்ணும்போது வெளியில் பிதிந்துக்கிட்டு வந்துடும். அது கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது கூட வந்து ஆக்சுவலி நீங்கள் கீ போட்டு பண்ணினீங்கன்னா வீடே மணக்கும். அப்படியே சுட சுட சாப்பிட்றலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு, சுவையான பராட்டா ரெடி ஆகிட்டு. இது வரைக்கும் பொறுமையாக என்னோட ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.